அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் நாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கலை ஓவியத்துறை பெயிண்டிங் மற்றும் கலைத்துறைன்னு வந்தாவே ஓவியம், பெயிண்டிங், பேசனிங் எல்லாமே அந்த கலைத்துறையில் வந்துடும். இந்த கலைத்துறை ஓவியத்துறையில் ஒருவர் புகழ் பெற வேண்டும் என்றால் அவருக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்பு வலுப்பெற வேண்டும், எந்த பாவகம் வலுவாக இருக்க வேண்டும், மேலும் எந்த கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு உதாரண வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாகவே ஓவியம், இசை, கலைன்னு வந்துவிட்டாலே 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகாதிபதி 3ஆம் பாவகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். மேலும் அதாவது எதையும் பொறுமையாக செய்யக்கூடிய ஓவியம், பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக பொறுமை காத்து செய்ய வேண்டும், நிதானமாக. அந்த நிதானத்துக்கு உரிய சனி அந்த ஜாதகத்தில் நன்றாக சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவர் ஓவியத்துறையில் புகழ் பெறுவார். ஆர்ட், ஓவியம், கலை, பெயிண்டிங் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரியான துறையில் ஒருவர் பெறுவார். சரி, இதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 22/6/1991 5:10 PM அளவில் பிறந்திருக்கார். விருச்சிக லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகம் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது, 9ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், குரு, 12ஆம் வீட்டில் சந்திரன், 2ஆம் வீட்டில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 3ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று குரு சுக்கிரனுடைய பார்வையில் நன்றாக இருக்கிறார்கள். இந்த அமைப்பில் ஒருவருக்கு 3ஆம் பாவகம், பாவகாதிபதி இரண்டும் வலுவாக இருக்கும் நிலையில் இந்த ஜாதகருக்கு இளமையிலிருந்து அந்த ஓவியம் சம்பந்தப்பட்ட பெயிண்டிங், ஆர்டிஸ்ட் இது சம்பந்தப்பட்ட துறையில் ஆர்வம் ஏற்பட்டு அதில் நன்றாக ஈடுபட்டு நன்றாக பெயர் போன அளவில், அதாவது 3ஆம் இடம் தானே புகழையும் குறிக்கும். அந்த துறையில் ஒருவர் முத்திரை பதிக்க வேண்டுமென்றால் 3ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் ஒருவர் புகழ் பெறுவதற்கு 3ஆம் இடம். பொதுவாக கலைத்துறைக்கு காரகமான கிரகம் பாவகம் 3ஆம் பாவகம். இங்கே 3ஆம் பாவகம், பாவகாதிபதி இரண்டும் சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் காரகனாகிய சனி, அதாவது ஓவியக்கலைக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சனி பகவான் ஓவியம், சிற்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பி, ஸ்கல்ப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிற்பி, இவங்களுக்கு எல்லா ஜாதகத்தையும் சனி வலுவாக இருக்கும். சனி சுபத்தன்மையுடன் இருக்கும். சனிதான் எதையும் நிதானமாக ஆழ்ந்து மிகவும் மெதுவாக செய்யக்கூடிய கிரகம். ஓவியக்கலை, சிற்பக்கலை என்று வந்துவிட்டாலே அங்கே நிதானம் என்பது மிக அவசியமாக ஆகிறது. எனவே இந்த ஜாதகருக்கு 3ஆம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று வக்ரமானாலும் ஆட்சி பெற்று குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருப்பதால் இந்த ஜாதகர் ஓவியத்துறையில், அதாவது பெயிண்டிங் துறையில் இருக்கிறார். அது பெரும் புகழையும் அடைந்திருக்கிறார். அதாவது ஒரு பேர் சொன்னாவே ஓரளவுக்கு பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. அந்த பிரபலம் என்பது லக்னத்தோடும் லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்தது. இங்கே லக்னாதிபதி செவ்வாய் சந்திர கேந்திரத்திலே நீசபங்கமாகி குரு உச்சகுருவுடனும் சுக்கரனுடன் இணைந்து நீசபங்க ராஜயோக அமைப்பிலே இருக்கிறார். லக்கணத்தை உச்சகுரு பார்க்கிறார். இது எல்லாமே மிக மேன்மையான நிலை. எனவே இந்த ஜாதகர் ஓவியத்துறையில், அதாவது ஆட்டுத்துறையில் இந்த ஜாதகர் மிகுந்த புகழ் பெறுவார் என்பதை காட்டுகிறது. அப்பொழுதுதான் சனி திசையும் இந்த ஜாதகருக்கு நடைபெற்று கொண்டிருப்பது கூடுதல் பலம். தசாபுத்திகள் தானே நடக்கும் சம்பவங்களை சுட்டி காட்டும். இந்த ஜாதகர் அதனால் சனி திசையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஒரு நல்ல பெரிய லெவலில் பேர் சொன்னாலே, இவர் என்று சொன்னாலே அவர் ஓவியத்துறையில் ஓரளவு நன்றாக, பெயிண்டிங் துறையில் நன்றாக செய்வார். ஏராளமான கஸ்டமர் இவருக்கு இருக்கிறாங்க. அதாவது எந்த வேலையும் சரியான நேரத்துக்கு. ஏனென்றால் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். செவ்வாய் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். உச்சகுரு லக்னத்தை பார்க்கிறார். இந்த அமைப்பு ஒருவர் எந்த வேலையும் அதாவது நேரம் தவறாமல் உடனுக்குடன் செய்து முடிக்கின்ற அமைப்பை பெற்றது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலையில் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க, அதாவது நேரம் தவறாமை. இதனால் இந்த ஜாதகர் எப்பொழுதும் இந்த ஜாதகரை தேடி நிறைய வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள். அந்த துறையில் இந்த ஜாதகர் புகழ்பெற்று விளங்குகிறார். எனவே ஒருவர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் என்று, ஓவியம் என்று சொல்லக்கூடிய இந்த துறையில் இருக்க வேண்டும் என்றால் 3ஆம் பாவகம், 3ஆம் பாவகாதிபதியும் மேலும் கலைத்துறைக்காரனான சுக்கிரனும் ஓரளவு நன்றாக இருக்க வேண்டும். இங்கே சுக்கிரன் குருவுடன் இணைந்து நன்றாகத்தான் இருக்கிறார். சுக்கிரன் ஒன்றும் கிடவில்லை. மேலும் அதில் புகழ் பெறணும்னா 3ஆம் இடம் லக்னம், லக்னாதிபதி இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னத்தை உச்சகுரு பார்க்கிறார். லக்னாதிபதி நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். இந்த காரணங்களால் இவர் ஓவியத்துறையில் மிகுந்த புகழ் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். எனவே 3ஆம் பாவகம் என்பது ஒருவருக்கு புகழையும் குறிக்கும், கலையையும் குறிக்கும். புகழ், கலை, தைரியம், வீரியம், பராக்கிரமம், இளைய சகோதரம். ஒரு பாவகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்கும். அதில் எந்த காரகத்துவம்? இங்கே சனி 3ஆம் பாவம், சனி
இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகர் ஓவியக்கலையில் பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் சனிதான் ஓவியக்கலைக்கு மிக முக்கிய கிரகம். அடுத்ததான் சுக்கிரன். சனி இங்கே அதிக சுபத்தன்மை அடைந்து 3ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படுவதால் 3ஆம் பாவத்துக்கு காரணமான கலைத்துறையை கொடுத்ததோடு புகழையும் இந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்து நாள் ஒரே ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தில் கொடுப்பதை இன்னும் நடைபெறாத விஷயம் திருமணம் மட்டும்தான். திருமணம் ஏன் நடக்கலை? குரு சுக்கிரனும் ஒருத்தருக்கு ரொம்ப நெருங்கி இணைஞ்சிருக்காங்க. சனி வேற பார்க்குறாரு. ரெண்டாவது 2இல் ராகு அமர்ந்து அட்டமாதிபதி புதன் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமத திருமணம், தாமத புத்திர பாக்கியம் போன்ற அமைப்பு தான். இந்த ஜாதகர் என்னிடம் கேட்ட கேள்வி, எனக்கு தொழிலில் எதுவும் பிரச்சனை இல்லை, தொழில் நன்றாகவே போய்கொண்டது, ஆனால் திருமணம் தான் சிலர் சன்னியாசி ஜாதகம் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் இல்லை. 5ஆம் அதிபதி குரு 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். இவருக்கு குழந்தை இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அப்புறம் திருமணம் அடைந்துதானே ஆக வேண்டும். மேலும் வீரியஸ்தானாதிபதி வீரியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த அமைப்பில் சனி திசை சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சூரிய புத்தியில் இந்த ஜாதகத்தை சற்று பார்த்தீங்கன்னா தொழில் செய்வோம். ஏன்னா தசாநாதனம் புத்திநாதனம் சஸ்தாஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த புத்தி நல்ல பலன்களை செய்யாது. இப்பொழுது சந்திர புத்தி போய்கொண்டிருக்கிறது. இந்த சந்திர புத்தியும் அவ்வளவு ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்யாது. ஆனாலும் இந்த சந்திர புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கும். எப்படி என்றால் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லுகிறேன். சுக்கிரன் வீடுகளில் இருக்கும் கிரகங்கள், சுக்கிரன் சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் தசாபுத்தி காலங்களில் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். இந்த சுக்கிரன் வீட்டில் சந்திரன் வளர்முறை நிலையில் இருப்பதால் சந்திரன் வளர்முறை நிலையில் இருப்பதால் இந்த சந்திர புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் உறுதியாக நடைபெறும். ஏனென்று கேட்டால் அடுத்து வருகின்ற செவ்வாய் புத்தியில், அடுத்து வருகின்ற ராகு புத்தியில் இந்த ஜாதகர் தகப்பனாக வேண்டிய அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் ராகுக்கு வீடு அஷ்டமாதிபதி புதனின் பார்வையை பெற்றாலும் ராகு உச்சனின் வீட்டில் இருப்பதால் அந்த உச்ச குருவின் காரகத்தை ராகு எடுத்து செய்ய வேண்டும் என்பதற்கு ராகு புத்தியிலே இந்த ஜாதகத்துக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். இந்த சன்னியாசி ஜாதகமெல்லாம் கிடையாது என்று இந்த ஜாதகத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். எனவே ஒருவருக்கு கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் 3ஆம் இடம் சனி சுக்கிரன் 3ஆம் அதிபதி இவர்கள் நல்ல நிலையில் இருந்து அது சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வந்து லக்னம் லக்னாதிபதி கெடாமல் ஓரளவு நல்ல நிலையில் இருக்கும்போது அதன் மூலம் பேரையும் புகழையும் பெறுவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.